सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। அலங்காரம் கலையாத சிலையொன்று கண்டேன், அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளி. அலங்காரம் கலையாத சிலையொன்று கண்டேன், அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளி. பொட்டோடு பூ கண்ட பன்னீர் வரம், பொன்மாலை பெண்ணுக்கு மஞ்சம் தரும். பொட்டோடு பூ கண்ட பன்னீர் மரம், பொன்மாலை பெண்ணுக்கு மஞ்சம் தரும். கல்யாண தமிழ் பாடி நடமாடுவோம். அலங்காரம் கலையாத சிலையொன்று கண்டேன், அன்பே உங்கள் கண்ட ஒரு நாளிலே. தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்குவோம். மானை பழிக்கும் விழியே, மனதை பறிக்கும் மொழியே, தேனை பழிக்கும் கனியே, தேடி வந்தேனே உன்னை. கண்ணே, உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு, உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு, இந்த பக்கம் திருப்பு ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு, இந்த பக்கம் திருப்பு ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. உன் திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்பு. மறைமுகமா பேசுவதும் சரியா, ஐயோ இதுவும் சரியா, எம்மடி அதுதான் குறையா, உங்க மனசு இப்படி மாறுவதும் முறையா, உனக்கென வெறியா, மறைமுகமா பேசுவதும் சரியா.
காதலுக்கும் கண்ணு இல்லே தெரியுமா பட்டா கலாவதி ஆனவுடனே முடியுமா காதலுக்கும் கண்ணு இல்லே தெரியுமா பட்டா கலாவதி ஆனவுடனே முடியுமா கொஞ்சம் கருணை வச்சு மனசரங்கி கண்ணாளா கருணை வச்சு மனசரங்கி கண்ணாளா ஆசை கண்ணாளா என சொன்னா போதும் திருமுகத்தை உன் திருமுகத்தை ஒரு பக்கமா தீர்ப்பு இந்த பக்கம் தீர்ப்பு ஏமா வெறுப்பு உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு உன் திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்பு கலியுக அர்ஜுனன கண்ணால பாரு திரும்பி கண்ணால பாரு கையகிய நீட்டி விட்டா கலங்கிடும் பாரு கருப்பை கலங்கிடும் பாரு கட்டழகி உன்னை விட்டா கதி இல்லை வேறு கட்டழகி உன்னை விட்டா கதி இல்லை வேறு எனக்கு விதி இல்லை வேறு உன் காலாண்டி தனம் புரிஞ்சிடுச்சு காதலியாரே நல்லா கவனிச்சு பாரு காலாண்டி தனம் புரிஞ்சிடுச்சு காதலியாரே நல்லா கவனிச்சு பாரு உன் திருமுகத்தே ஒரு முகமா திருப்பு இந்த பக்கம் திருப்பு ஏமா வெறுப்பு உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு உன் திருமுகத்தே ஒரு முகமா திருப்பு இன்பமே உந்தன் பேர் பெண்மையில் இன்பமே உந்தன் பேர் பெண்மையில் என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக் கொடி இன்பமே
பஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நாட பொன்னொழி சிந்திடும் மெல்லிய தீபத்தில் போரிடும் மேனிகள் கொள்ள புன்னகையோடொரு கண்டரும் ஜாடையில் பேசும் மலர்ந்திடம் என்ன இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ மல்லிகை தோட்டமோ வெண்பனி தோட்டமோ மல்லிகை தோட்டமோ வெண்பனி தோட்டமோ மாமலை நீல் விளையாடும் மார்பினில் பூங்குகிலாகும் மங்கள வாத்தியம் பொங்கிடும் ஓசையில் மேகம் பாட்டிசை பாடும் மாளிகை வாசலில் ஆடிய தோரணம் வான வீதியில் ஆடும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையில் என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக் கொடி இன்பமே போகடா. ஆமாண்டா புகை நெருப்பாயி நெருப்பு எல்லாத்தையும் சாம்பலாக்குறவங்களும் பாத்துக்கிட்டு இருங்க நங்கடா. சரி சரி எல்லாரும் டேய் என்னடா கொஞ்ச நேரம் நிம்மதியா சிகரெட் குடிக்க விட மாட்டேங்கிறீங்க? சிகரெட் குடிக்க இந்த இடம் தான் உனக்கு காம்பிட்டுச்சா? பப்பளிகளை குடிச்சாதான் பாதி பங்குக்கு வந்துருவீங்களாடா பாய் பசங்களா. ஆமா ம். ஏன் சிங்காரம் ஒண்ணு கொண்டு ரொம்ப நாளா கேட்கணும்னு. ம். என்ன கேட்க போற கேக்குறத கேள. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஏண்டாப்பா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு தந்தி மணி ஆர்டர் பண்ண போறீங்களா? போடா பர்ச திருடிட்டு இங்க குடுத்தன வந்த பயல. அட கேட்டா கோவிச்சுக்காம கொஞ்சம் பதில சொல்ல. அட்ரஸ் தானடா தேவை. கேளுங்கடா. சொல்லு. சிவலோகம் ஆகாய வழி ஆஹா. கேர் ஆஃப் யமதர்மராஜா. உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? பாவம் அனாதை. படப்பனாத பயல. எவன்டா அனாத? இவரு பெரிய கோடீஸ்வரரு. சத்தம் போட்டு சொல்லாதடா. குபேரன் கோவிச்சுக்க போறான். டேய் ஆ? செத்து போன எங்க அப்பா அம்மா சும்மா சாவல. கொஞ்சம் சொத்து சேகரம் பண்ணி வச்சுட்டு தான் போனாங்கடா. அப்பா படிப்பு அப்படியே 2 முட்டு முட்டிட்டு வந்திருக்கேன்டா. படிச்சிருக்கீங்க. ம். அப்ப ஏன் ஜெயிலுக்கு வந்த? உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கவர்னர் கிட்ட கொடுத்து வேலை வாங்கி என் வேலையில ஒன்ன பிடிச்சி உள்ள போனா தள்ளுறது. வடா ஊசி பயல. ஆமா ஆ. சிங்காரம் ஆ. எப்படி ஜெயிலுக்கு வந்த அத சொல்லப்பா. ஐயோ அதை ஏன்டா கேக்குறேன். சும்மா சொல்ல. ஐயா கோழி பண்ணைய வச்சிருந்தாரா. அதுல லெக்காஞ்சாதியை சேர்ந்த ஒரு கோழி உயரத்துக்கு ஒண்ணு இருந்தது. ஏப்பா, என்ன கோழியா குரங்கா? ஏன்டா குரங்கு பயல. அதை எக்ஸிபிஷன்ல காட்டி பிரைஸ் வாங்கலான்னு அந்த கோழிக்கு கோழிக்கறியா போட்டு வளர்த்தேன். நான் போட்டதையெல்லாம் தின்னுபிட்டு எதிர் வீட்டுல போய் ஒரு எக்கச்சக்கமான வேலை செய்து முடிச்சு. என்ன சேவ கோழியை சிநேகிதம் முடிச்சுக்கிச்சா? அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. 2 பேரையும் இழுத்து வச்சு சீர்திருத்த கல்யாணம் பண்ணி சீதனமா கொஞ்சம் பணமும் கொடுத்திருப்பேனே. என்ன அவங்க வீட்டுல போய் 2 வைர மூச்சியை போட்டு முழுங்கிடுச்சு. அப்ப மூக்கையும் முழுங்கி இருக்கணுமே. மூஞ்சியை விட்டுடுச்சு. சும்மாறா மூஞ்சூறு பயல. என்னமாப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயிரம் போல் இருக்கு. நீ சொல்லு. அந்த பொண்ணு அப்பனுக்கும் எனக்கும் ஆகாது. அவன் என்ன பண்ணிட்டான், கோழியை விட்டு நகையெல்லாம் திருடுறான்னு சொல்லி போலீஸ்ல போய் புகார் பண்ணிட்டான். உட்காரா. பிளைமோத்துக்காரு. நீ ஏன்டா ஏன் இடுப்புல உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிற? ஏய் உனக்குத்தான் உடம்பு சரியில்லையே, சொல்றத கேட்டுக்கிட்டு சும்மா இருந்து தொலையாண்டா. நீ சொல்லப்பா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. அவரு முன்னாலே அறுத்து விட்டேன். யார புகார் பண்ணவனியா? இல்லடா ஏன் கோழி அறுத்து விட்டேன்டா. அருத்தியே வயித்துல வைர மூக்கி இருந்தா? வைர மூக்குத்தி மட்டுமா இருந்தது? அந்த தெருவுல இருக்கிறவங்க பாதி வீட்டு நகையும் அது வயத்துலதான் இருந்தது. இந்த இன்ஸ்பெக்டர் இத்தனையும் பார்த்தாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. என்ன இங்க கொண்டா தள்ளி விட்டு என் கோழி 300 ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் எல்லாம் திருட்டு கோழின்னு அதை ஆபரேஷன் பண்ணி பாக்குறதுக்கு. அப்புறம் கோழி எல்லாம் என்ன ஆச்சு? என்னாச்சு, அது தலையிலயும் ஐஸ் பேக்க வச்சு பெட்ல தூக்கி போட்டிருக்காங்களாம். வாங்க நூத்தி ஒண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏதோ சொல்லாம கூட திடீர்னு வந்துட்டீங்க. ஒரு கார்டு எழுதி போடப்படாது? அதுக்கு நேரம் இல்லைன்னாலும் ஒரு தந்தி அடிச்சீங்கன்னா மாலையை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. என்ன நினைச்சு நீ பேசுற? என்ன முன்னே உனக்கு தெரியுமா? அது என் சொந்தக்காரங்க கிட்ட சொல்றது மாதிரி சொல்லிட்டேன். கோவிச்சுக்காதீங்க. கொஞ்சம் கூட கபடம் இல்லாம பேசுறேன்.
நீ ரொம்ப நல்லவனப்பா. சத்தம் போட்டு என்ன நல்லவன்னு சொல்லி விடாதீங்க. அந்த புகழ் மாலைக்கு அங்க ஒரு பய காத்துக்கிட்டு இருக்கான். வாங்க 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 வாங்க. வணக்கம். இவர் இருக்கிறாரே இந்த இடத்துல பெரிய புலி. இவரை கண்டா எங்களுக்கெல்லாம் கிளி. இவர்கிட்ட நடந்துக்கணும். இல்ல அவருக்கு நீங்க ஒரு எலி. புலி வாழற காட்டுல சிங்கமும் இருக்கு. இந்த பாருங்க, புலியை சிங்கம் இங்க எதிர்த்தீங்க சில்லற மிருகத்துக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து வந்துடும். நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழ்வோம். வாங்க. என்ன முறைக்கிற? என்ன கண்டா ஊமையோட பேசும். தெரிஞ்சு என்ன கண்டா பேசுறவங்க கூட ஊமை ஆயிடும். அத நீ தெரிஞ்சுக்க. ஆமா, நீங்க என்ன டெம்பரவரியா பர்மனண்டா பர்மனண்டா? ஏன் அந்த கேள்வி நீ கேக்குற? பர்மனண்டா இருந்தா அப்படி ஓரத்துல பெட்டு போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். 7 வருஷம். ஆஹா, அஸ்திவாரம் பலமாதான் போட்டு வந்திருக்கீங்க. இந்தாங்க, இதுதான் உங்கள் படு கை, இதுதான் தலை ஆணி. உட்காருங்க. என்ன யோசனை பண்ணீங்க? மூட்டை பூச்சி கொசு கடிக்கும்னா 3 நாளைக்கு முன்னால வந்திருந்தா நான் கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்? இவன் முந்தா நாள் வந்தான். இந்த புண்ணியமா எந்த நேரத்துல வந்தானோ தெரியல. இந்த மூட்டை பூச்சி கொசுவெல்லாம் இவனை விழுந்து கடிச்சு, இவன் விஷமெல்லாம் அதுங்களுக்கு ஏறி எல்லாம் பட்பனா. ஒரு குஞ்சு குளம் கூட கிடையாது. இவனை வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன். அது ஒத்துக்குவானோ லைசன்ஸ் கேட்பானோ? அது இருக்கட்டும். உன் பேரு? என் பேர் சிங்காரம். ஏன் சிங்காரம்? செத்தவனை கூட நீ சிரிக்க வச்சிருவாப்பா. சத்தம் போட்டு சொல்லாதீங்க. இந்த தரதர தலைவன் முறைக்கிறான். என்னால ஏதாவது டேஞ்சர் ஆயிட போய் இங்கே இருந்து வரேன். ஏதா இதை எடுத்துட்டு போய் பல்லு வளர்க்க போறியா? இந்த இதையும் எடுத்துட்டு போய் பல்லு எடுக்கல இருக்கிறதா நோண்டு. வேலையில அக்கறை இருந்தா தானே. அந்த ஆள் என்னடானா பைப்பு போடணுங்கிறான், இவன் என்னடானா சீக்கிரம் பல்ல வளர்க்கணுங்கிறான். மண்ணு பயங்கரமான ஆளியா. கடப்பாறை வளர்த்துட்டாரே. மண்ணு நீ கொட்டு. அவர் கடப்பாறையை வளைச்சிட்டாரு, ஒரு சர்டிபிகேட் பண்றாரு. ஏய், என்ன இருந்தாலும் நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் திமிரு வச்சிருக்கு. ஏய், இந்த ஜெயில் சோத்துலயே இவ்வளவு திமிரா இருக்கிறான் அந்த ஆளு. இன்னும் இந்த வட பாயசத்தோட சோத்தை போட்டுட்டான், நம்மள அப்பளமா நொறுக்கிடுவான். இது வர்றேன். என்ன தலைவரே, நீங்க வளைச்சு கொடுத்துட்டீங்க, அந்த ஆளு நிமித்து விட்டாரு. ஆமா, இந்த கடப்பாறையவே நிமித்து விட்டாரு. இன்னும் என்னென்ன வகையில உங்களை நிமிக்க போறாரோ தெரியல. தலைவரே, இனிமே உங்க கட்சியில நான் இல்ல, கட்சி மாறி போச்சு. நிமித்தவர் கட்சி. பாக்கு சுண்ணாம்பு பத்திரிகை நங்கராம்பு ரத்தம் போல் ஜவந்து போச்சுதே. ராஜாதி உண்மையில ஆசையாச்சுதே. போடு வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு பத்திரிகை. 555. யாரப்பா 555? யாராவா 555? ஜோய், நம்பர் தெரியாத பையெல்லாம் இருக்கிறாயா இங்க? சிங்காரா? சிங்காரம் யாரா? நான் தாங்க சிங்காரம். நீதானா 555? அட ஆமாங்க. இது யாருக்கு தெரியும்? நான் வந்த அன்னைக்கு மாட்டின மெடல். அப்புறம் யாரு பார்த்தா? சரி சரி, இன்னைக்கு உனக்கு விடுதலை. வா வா. எனக்கு விடுதலையா? ஆமா. 1 மாசத்துக்கு முன்னாள் நோட்டீஸ் கொடுக்கணும். மாத்தி மாத்தி போடும்போ. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், படுத்துக்கிட்டே இருக்கேன். வா. நீங்க ஜெயிலர் கிட்ட சொல்லி 3 மாசத்துக்கு அந்தாண்ட ஒத்தி போட சொல்லுங்க. நல்ல கொளுத்த வெயில் காலமா பார்த்து அனுப்புறீங்களே, வெளியில போனா கருத்து போயிட மாட்டேன். அது இல்லாம பைப் லைன் வேற போட்டு முடியல. அதை நம்பி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இத பாருங்க, உன்னை இவனை விடுதலை பண்ணுங்க. இன்னும் 1 வாரம் போச்சுன்னா கம்பி வழியா பூந்து போடுவான் போல இருக்குது இவன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருங்கயா இருங்கயா. ஆமா, இப்ப நான் என்ன குத்தம் செய்தேன்னு என்ன வெளியில அனுப்புறீங்க? இங்க என்ன குறவு பண்ணி வச்சிருக்கீங்க? மணி அடிச்ச சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், வேலை வேலைக்கு வேலை, இது 3 வெளியில போனா கிடைக்குமா? வர முடியாதியா? அப்ப போய் தான் ஆகணுமா? சந்தேகமா இருக்கா? கொஞ்சம் இருங்க, வர்றேன். சிங்காரம், இன்னைக்கு உனக்கு விடுதலை. நீ இருந்த வரையிலும் எவ்வளவோ ஆறுதலா இருந்தது. என் கவலையெல்லாம் மறந்திருந்து இன்னிலிருந்து அந்த நிம்மதி இல்லை. அண்ணே, நான் விடுதலை அடையிறது உங்க நன்மைக்குன்னு நினைச்சுங்க அண்ணே. நீங்க நிரபராதி, ஒரு குத்தமும் செய்யாம ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்களே சொல்லி நான் கேட்டேன். நான் வெளியில போன உடனே உங்களை விடுதலை பண்றதுக்கு என்னால ஆன வரையிலும் முயற்சி செய்து பாக்குறேன். இந்த சாக்கடை பெருச்சாடி இருக்கிறானே, வழக்கம் போல வம்புக்கு வருவான். அப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும். நான் வரட்டுமா? என்னடா எங்கட சொல்லிக்காம போற? என்ன திமிரடா உனக்கு? ராஸ்கல், நிமித்து போடுவ நிமித்து. நிமு பீரு, நீங்க வளைச்சாதான் இவர் நிமித்தாரு. மறுபடியும் நிமித்த பாக்குறீங்க. என் காலமத்திட்டு இருந்த கழுத எதுத்தா பேசுற? ஆமா ஆமா, ஒரு காலத்துல உங்களுக்கு கால் அமைக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வெளியில போய் உங்க கழுத்தமுக்க ஏற்பாடு பண்றேன். மாமியார் விட்டு விருந்து என்னையோட முடிஞ்சது. காரு நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யாரு அனுப்ப போறா? இது நம்மளை ஏத்திக்கிட்டு போறது நிக்குதா, இல்ல நம்ம மேல ஏத்திட்டு போறது நிக்குதா? என்னடா அது ஒண்ணுமே புரியல. பட்டு நாள அசல் பட்டு
பெண்பட்டு வாத்தியாரே, வந்த விஷயம் வேற. தெரியண்டா முட்டாள். எப்படியாவது தந்திரமா அவளை நம்ம பக்கத்துக்கு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அவ்வளவுதானே? பொறுத்துப்பார். ஆஹா, ஆபத்து. அட சோதா பயலுங்களா? ஐயோ ஐயோ, எல்லாம் ரெடிமேடு பயலுங்க. ஓ, குட் டே மேடம். ஆமா, எங்க இப்படி ரொம்ப தூரம்? வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. ஆமா, என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. பாத்தீங்களா? ஆனா எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். பெயர் பட்டு, தொழில் பாட்டு. என்ன? டேய், இருங்கடா அடிமாட்டு பசங்களா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஜெயில இருந்து வெளியில வந்தோடனே எனக்கு வேலை இருக்குதாப்பா. பொதுவுல பொம்மையா நின்னவெல்லாம் போட்டு விட்ட மாடி இருந்துட்டான்டா. நின்னுகிட்டே பேசுறீங்களே, கார்ல ஏறிக்கீங்களே, சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ். கார் எடு, வாங்க, கூச்சப்படாதீங்க. கார்ல ஏறிக்கீங்க. பரவாயில்ல, என்னடா அது? காரை நீ ஓட்டுறியா, கார் ஒன்ன ஓட்டுதா? என்னமோ ஓரமா தேங்குதுங்க. என் காரை கட்ட வண்டி ஆக்கிறதுக்குன்னே ட்ரா வந்து சேர்ந்தியாடா நீ? என்ன ஆச்சுன்னு பாருங்கடா. என்ன அது? கயத்தை பின்னால கட்டி இழுத்தா எப்படி போகும்? முன்னால கட்டி இழுத்தாலும் பெட்ரோல் பங்கு வரணும் போகும். வணக்கம் தோற, கத்திரி வெயில் காலை பத்திக்கிட்டு போகுது. இந்த கார்ல ஏறிக்கிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறானா? தேங்க்யூ. இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா இவன் மூலியமா அந்த திருட்டு பயிர்களை கண்டுபிடிக்கலாம்னா இவன் மூஞ்சி மாதிரி ஒருத்தருக்குமே இல்லையே. என்ன முகத்தைய காணும்? மூஞ்சி இல்லாத பய நெருப்புல விழுந்துட்டான் போல இருக்கு. சுத்தமா வளைஞ்சிட்டான். அட ஈயப்பாயல. இத வர்றான் யா உலக மகா அழக. யாரப்பா நீ? இந்த ஊரு தான். ஏன் என்ன திருப்பின? சும்மா. உடம்பு எப்படி இருக்கு? 4 மாசத்துக்கு முன்னால அடிக்கடி தலைவலி வரும். இப்ப பரவாயில்ல. நீங்க அசௌக்கியம் தானே? ஏய், என்ன கிண்டல் பண்ற? ஐயா யாருன்னு தெரியும்ல? ரொம்ப பேர் போனவரா? என்னடா மொல்ல சொல்ற? ரொம்ப பேர் போன. ஏய், ஏன் காட்டுத்தனமா கூப்பாடு போடுற? மன்னிக்கணும். ஏன் போடுற? மன்னிக்கணும் மன்னிக்கணும். ஐயாவோட பேர் என்னவோ? ஏன் பேர்? ஏன் பேர் கேக்குறேன்? உங்க பேரு? என் பேர் தெரியாது? தெரியாது. சேது ராம லிங்கம். போதும் போதும் போதும். அடே அப்பா அப்பா அப்பா, இந்த பேர் போற வேகத்தை பார்த்தா இது சொல்லி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 2 மாசம் 3 நாள் 30 நிமிஷம் ஆகும் போல இருக்குது. ஐயா பேர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன் பேர? சேது. சேது. சேது சேதுல ஸ்டார்ட் ஆகுதுல்ல? கேள்விப்பட்டிருக்கியா? சேதுதான். கொஞ்சோண்டு வளர்ந்து போச்சு, அதான் அடையாளம் தெரியல. ஆமா, உங்க சகோதரி பேரு? அடி செருப்பால அயோக்கிய ராஸ்கல். ஐயா ஐயோ அம்மா, யோ, ஐயோ, ஐயோ, ஏப்பா, ஐயோ. ஏயா உனக்கு கண்ணு இல்ல? ஏன் இல்ல, சுத்தமா 2 கண்ணு இருக்க. என்னது? டிட்டி சர்றம்மா. எங்க சது நழுவ பாக்குறீங்க? அன்னைக்கு பிக்னிக்க ஏமாத்திட்டு போன மாதிரி ஏமாத்திட்டு போலான்னா அதான் நடக்காது. இப்பதான் உங்களை பத்தி நான் போலீஸ ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நடங்க ஸ்டேஷனுக்கு. அம்மா அம்மா அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? பசி எடுத்தது. பக்குவமா கேட்டிருந்தா பிஸ்கட் ஆப்பிளும் போட்டி போட்டுட்டு நீங்க கொடுத்துருப்பீங்களா? அதனாலதான் என் பசிக்கு ஒரு அணைய போட்டுட்டு லைட்டா ஏமாத்திட்டு கொயிட்டா போயிட்டேன். எனக்கு பசி தீர்ந்தது, ஞானம் பிறந்தது. நான் செய்த தவற உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு தெரு தெருவா சுத்துற நீங்க அம்பிள்ள கடைசியில இங்க வந்து சிக்குனீங்க. அடாடாடாடாடாடா, என்ன நேர்மை, என்ன நேர்மை, என்ன கருணை. உங்களை கூட ஒரு சமயத்துல உயிருக்கு துணிஞ்சு திருட்டு பயலுங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கிறேன். அந்த காரணம் மனசுல கட்டி போடலன்னா அன்னைக்கு உங்களுடைய நிலைமை. அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நீங்க தானா? முன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துக்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க. இல்ல அவங்க என்ன தேடுவாங்க? ரிப்போர்ட்டா? நான் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்காக என் மனமாற உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு இருக்கேன். ஆமா, உங்க பேர் என்னங்க? சிங் சாவரி. அப்படின்னு? சாவரி என்ன? காரம். சிங்கு காரம், சிங் காரம், சிங்காரம். என்ன சிரிக்கிறீங்க? என் பேரு நல்லா இல்லையா? வேணும்னாக்கா காரசிங்கன்னு வச்சுக்குவோம். அது இல்லைங்க, நீங்க கள்ளம் கப்படம் இல்லாம ரொம்ப நல்லா பேசுறீங்களே. ஏன் என்ன கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒரு விருந்து வைங்களேன், நான் நல்லா சாப்பிடுவேன். எதுக்கு? அது போகட்டும். அடுத்தபடியா நம்ம 2 பேரும் எங்க மீட் பண்றது? அடுத்த வாரம் பார்க்கலாம். என்னங்க, நம்ம ஏமாவை ஏமாத்திட்டு வந்துட்டோமே, நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நம்ம 2 பேரையும் தூக்கி சமுத்திரத்துல போட்டு நினைப்பா. சில்கு சில்கு சில்கா? சில்கு என்னங்க அது? என்ன போய் சில்கு சில்குன்னு? ஆமா, பட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னவா? ஆமா, சில்கு தான். அப்போ நீங்க சில்கு. சும்மா இருங்க, 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 4 பேரு பார்த்தா ஒண்ணு இல்ல, அதுக்கு மேல பார்த்தாதான் ஆபத்து. என்னது? என்னாச்சு? என்னங்க இது, சொல்றீங்களா? போச்சுடா,
இது ஒரு பாவமா? நான் கிள்ளுனேனா? என்ன அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம காதல்ல போராமப்பட்டு இந்த கடல் நண்டெல்லாம் கடிக்குது. சும்மா இருங்க அத்தா. அத்தான் அத்தான், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எங்க ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் பட்டு. ஏ சில்கு சில்கு, இன்னைக்கு நீங்க வரலன்னா நான் என்ன செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன செய்யறதா நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்த கடல்ல விழுந்து ஐயோ, அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சிட்டு அப்புறம் கேண்டீன்ல போய் காப்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட். என்னது கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு. கடல் நண்டா? அது போய் தொலையிட்டோம். என் அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? அத்தை ஏது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்களே? அட ஆமா, ரொம்ப தூரம் தான் வந்துட்டேன். இதோ கிட்ட வந்துட்டேன். என்னடா அது, எலும்பு வரையிலும் எட்டி பாஞ்சில கடிக்குது. இப்பதான் பல்லு வளர்ந்துருக்குதா? ஆமா பட்டு, யாராருக்கோ என்னென்னமோ வசதி எல்லாம் செய்து வைக்கிறாங்களே, இந்த இடம் காதலர்களுக்கு இந்த கடற்கரை ஓரமா வந்து உலாத்திட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செய்து கொடுத்திருக்கப்படாது ஐயா? அதிகமா வேண்டாம். என்னது கடிக்குது பாத்தியா? கடிக்குது பாத்தியா? இதுக்குத்தான் சொல்றேன், இந்த இளம் காவலர்கள் கடற்கரை ஓரமா வந்துட்டு போறதுக்கு சிம்பிளா ஒரு நந்தவனம், அதுல சிம்பிளா ஒரு பளிங்கு மேடை, இந்த பூச்சி போட்டு நம்மள டச் பண்ணாம இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டுல பெனாயில், பசிச்சப்ப சாப்பிடறதுக்கு சிம்பிளா 4 குண்டு அல்வா, நினைச்சப்ப குடிக்கிறதுக்கு சிம்பிளா 4 பக்கெட் பால், கடைசியில நம்ம 2 பேரையும் தூக்கி கடல்ல போடுறதுக்கு சிம்பிளா 4 ஆளு. நம்மள தூக்கி கடல்ல போடுறதா? ஆமா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சீரியஸா சொல்றேன், நீ என்ன இவ்வளவு சிம்பிளா? கடிக்கிறது பாத்தியா? கடிக்கிறது பாத்தியா? கடல் நண்டு. கடல இது நண்டும் இல்ல வண்டும் இல்ல, இது ஏதோ ஸ்டண்ட். யாரா இருக்கும்? ஏமாம் ஏமாம் ஏமாம். நீதானே? ஆமா, நானேதான். எப்படி நம்ம ஊசி வேலை? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தூசி வேலை. நீ வா பட்டு. நித்திரையில் வந்து நெஞ்சின் இடம் கொண்ட உத்தமன் யாரோ நீ. சிங்காரம் தாரடி பாரடி நான் ரெடி நித்திரையில் வந்து. நீங்கதானா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுதே. நம்மள என்ன நினைச்சுக்கிட்ட? ஓரா கும்பர டிராமாவில ஜால்ராவை தட்டி தொண்டையை ஓபன் பண்ணேன்னா கேள்றாமா ஒரு பயணம். இப்ப கூட சுமார் 5 குண்டு கட்டைக்கு பஞ்சமெல்லாம் பாடுவேனே, ஒரு சாம்பிள் பாக்குறியா? பகடாவது பகடாவது. முதல்ல விஷயத்துக்கு வாங்க. வந்தேன் விஷயத்துக்கு. நான் கூட மறந்துட்டேன். ஆமா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா அடுத்த வீட்டு அத்தையோட காலட்சேபத்துக்கு போயிருக்காங்க. ஓஹோ, உங்க அம்மா காலட்சேபம் கூட பண்ணுதா? ஆமா, கண்ணு தெரியாதே. காலட்சேபம் கேட்க போயிருக்காங்கன்னு. காது கூட கேக்குதா? எல்லாம் கேக்குது. வந்த விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி. ஓஹோ, நான் கூட விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி இருந்துட்டேன். ஆமா, அந்த சேது விஷயமா சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஆமா, என்ன அந்த பயலுக்கு? அவனுக்கா? அவன் போட்டிருந்த சொக்காயில ஒரு பொட்டான காணுமா? விஷயத்தை கேட்காம கண்ணாப்பண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க கேக்கு. அந்த பய எங்க போறான் எங்க வர்றான்னு தெரியவே இல்லை. ரொம்ப மர்மமா இருக்குது. அவனை நான் இம்மிடியேட்டா கண்டுபிடிச்சு தீரணும். அதனால அடிக்கடி நான் இங்க வரமாட்டேன், என்ன நீ தேடாத, என்ன பார்க்காத. ஐயோ, அவசரமா உங்களை பாக்கணும்னு என்ன பண்றது? எங்க பாக்குறது? உங்களதான் என்ன எங்கே எப்போ பாக்குறது? என்ன எங்கே எப்போ பாக்குறது? என்ன எங்கே எப்ப? ஐடியா வந்து ஐடியா இப்பதான் பிறந்தது. ஆஹா, அட சிங்காரம், உன் மூளை அபாரண்டா அபாரண்டா அபாரம் அபாரம். ஐயோ ஐயோ ஐயோ, அது எனக்கு பெரிய பாரமா இருக்கு. முதல்ல உங்க ஐடியாவை சொல்லுங்க. ஐடியா வேற ஒண்ணு இல்ல, கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் நான் மாறு வேஷத்தோட இருப்பேன். ஆக்சிடென்ட் ஆகிற இடமா இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்துல என்ன பாக்கலாம். எதுக்கு மாறு வேஷத்துல நீங்க கூட்டத்துக்கு எதுக்கு போனோம்? அப்புறம் போலீஸ் வந்து நிறுத்து நிறுத்து, உனக்கு ரொம்ப அபாரம் போல இருக்குது. என்ன பிட்பாக்கெட் அடிக்க போறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல, மாறு வேஷத்துல அந்த சேது பயலை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இருப்பேன். நீ அந்த இடத்துல வந்து என்ன எங்கே எப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், கபான் அந்த இடத்துல வந்து குதிச்சிருவேன். ஐயோ, அம்மா வராங்களே. அடுத்த தெருவுல ராமாயணம் சொல்றாங்க, அங்க போக சொல்றேன். வாங்கம்மா வாங்க. ஆமா, என்ன இருந்தாலும் ஏண்டி உன் புருஷன் குணமே தனி தாண்டி. பட்டு, என்னம்மா யாரோடமா பேசிட்டு இருக்கிற? பக்கத்து வீட்டு
லீலாவோட. அப்படியா? லீலா இப்படி வாமா, வாடி, பக்கத்துல வாடி. ஏமா எப்படி அம்மா ஊர்ல இருந்து வந்த? என்னடி இது பேசாம இருக்கிற? நான் கேக்குறேன். லீலா என்ன தாண்டி? நானா பாட்டி? நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சுது பாட்டி. நீங்க சவிக்கமா இருக்கீங்களா? சவிக்கமா இருக்கிறேன். உன் புருஷனும் கூட வந்திருக்கிறாரா? பின்ன என் புருஷன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாரா பாட்டி? பாட்டி நின்னுகிட்டே இருக்கிறீங்களே, வாங்க பாட்டி வாங்க, உட்காருங்க உட்காரு. பாத்து பாத்து பாத்து. ஏமா லீலா, நீ முழுகாம இருக்கிறதா சொன்னாலே உங்க அம்மா? அது சும்மா, நான் காலையில கூட முழுகி விட்டு நல்லா தலைய துவட்டிக்கிட்டு. என்னடி இது அநியாயம்? சாம்பிராணி துவைக்க போட்டுட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற லீலா? என்ன சொல்ற? ஆமாம் பாட்டி, நான் தான் மறந்துட்டேன். நான் இப்போ 7 மாசமா முழுகாம இருக்கிறேன் பாட்டி. அப்படியா? உன் சீமந்தத்துல கூட 10 பவுன்ல வளையல் போட்டதாக சொன்னாங்களே, கைய காட்டு பாக்கலாம். கொண்டாடி பாக்கலாண்டி, கைய கொடு. பாருங்க பாட்டி, இதே வளையல் தான். இது பொண்ணு வளையல் மாதிரி இருக்கு. என்ன பாட்டி, எங்க வீட்டுல 10 பவுனுக்கு வளையல் போட்டா பித்தாளையிலயா போடுவாங்க? பொண்ணுதான் பாட்டி அது. என்னடி இது நீ ஒருத்தி? நான் என் மக வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஆமாம் பாட்டி, ஆமாம் ஆமாம். பட்டு உன் வளையலையும் கழட்டுமா? 2 வளையலையும் எடை சரியா இருக்கான்னு பாக்கலாம். ஏன் பாட்டி நீங்க என்ன ஷராப் கடையா வைக்க போறீங்க? பேசாம இருடி. பட்டு கழட்டுமா? எங்கம்மா இருக்கிற? லீலா, உனக்கா எவ்வளவு நேரம் வீட்டுல வெயிட் பண்றது? நான் எப்ப சாப்பிடுறது? சரிதான், லீலா சொன்னது சரியாதான் இருக்கு. என்ன சொன்னா? நீங்க அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டீங்க போல இருக்கேன். ஏன் பிரியணும்? நாங்க 2 பேரும் தான் அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோமே. யாரு? லீலா புருஷனா? ஆமா அம்மா. வணக்கம் பாட்டி. வணக்கம். நல்லா இருப்பா. ம். லீலா லீலா. ஏன் பாட்டி? இந்த பாருமா, நேரத்தோட போய் உன் புருஷனுக்கு சாப்பாடு போடுப்பா. சரி பாட்டி, சரி நான் வர்றேன் பாட்டி. போயிட்டு வாமா. என்னத்தான் நீங்க பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கப்படாதா? நான் காத்துக்கிட்டு இருக்கலாம். என் வாய் வயலும் காத்துக்கிட்டு இருக்குமா? சோத்துக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் வரேன் பாட்டி. நான் வர்றேன் பாட்டி. நான் வரேன் பாட்டி. வணக்கம் பாட்டி. அடுத்து என்ன செய்யறது? அதுதான் எனக்கும் புரியல. இந்த பொடி பயல்களை கண்டுபிடிக்க முடியாம நம்ம திணறது இருக்குதே, அவமானம், திருத்த அவமானம். அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் நாய் செய்யறத நம்ம 2 பேரும் செய்யலன்னா எதுக்கு 3 வேளை சோத்த திம்சம் பண்றது? அந்த காலத்துல தேரு திருவிழா நடக்கிற இடத்துல குழந்தைங்க காணா போனா மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்க என்னதான் கூப்பிடுவாங்க. இந்த காலத்துல போதும் பிரதாபம், நம்ம திட்டமெல்லாம் அப்படி தோல்வி ஆகிக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆறுது? நம்பி போய் கம்பி எண்ண வேண்டியதுதான். சிங்காரம், அப்படி ஆயிடுமோ நீங்க கவலைப்படாதீங்க. உனக்கு வளைய பெருசா போச்சு. இத பா சிங்காரம், நாம காலத்தை இப்படியே கடத்திக்கிட்டு இருந்தா குமரனை நாம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போலீஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆக வேண்டியது கவனி. ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டியதுதான். வந்துருச்சு, அர்ஜென்டா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன? லாஸ்ட் சான்ஸ். இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஐடியாவில் அந்த சேது பைய கிடைக்கல. சிங்காரம். வேண்டாம், வெங்காரனை கூப்பிடுங்க, இல்ல வெறுங்காரனை கூப்பிடுங்க. யா அல்லாஹ், யா ஹுதா, யா ரஹீம். வாங்கோயா, 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 வாங்கோ, வாங்கோ. அரே ஜல்தி வாங்கோயா. அரே என்னத்தியா தொண்டை மேலே உரலே விடுறாங்கோ, சத்தம் கீ போட ஓனாங்கோயா. அரே பசங்கள் கைக்கு மேலே தட்டுறாங்கோடா. என்னத்தீடா சும்மா சும்மா கைக்கு மேலே சத்தம் விடுறாங்கோ. அரே இருக்கின்னா சொல்றாங்கோ, மண்டையோடு சொல்றாங்கோ. அரே இருக்கின்னா சொல்றாங்கோ, கை சொல்றாங்கோ. இவனுக்கு மூஞ்சி மேலே பவுடர் பூசிக்கின்னு அலைஞ்ச இந்த பழைய மூஞ்சி சைத்தா இப்ப ஓடே போனாங்கோ. பக்கீர் மந்திரம் சொல்ல போறாங்கோ. இவனுக்கு உசுர் வர போறாங்கோ. இவனுக்கு எவனுக்கு எவனுக்கு பாக்கி தரணும் சொல்றாங்கோ. அவனுக்கு நம்மளுக்கு கொடுக்கறான், நம்ம இவனுக்கு கொடுக்கறான். அதுக்கு வரலும் பொறுக்கிறான். நம்ம அப்புறம் விஷயத்தை கறக்குறான். அரே குல்லு பன்மாறா. அரே பாடே முஞ்சி சைத்தான், நிம்பளுக்கு மோனம் கேடுறான்னா நம்ம முதுகுக்கு மேல அடிக்கிறாங்கோ. அரே நிம்பள் வயிற்று மேல நம்ம மண்ணை போட்டுருவாங்கடா. பெரியவங்களே சின்னவங்களே இத்தி பேர் என்ன சொல்றாங்கோ, தாய் சொல்றாங்கோ. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ, தைலம் சொல்றாங்கோ. தும் சுக்கரோ. நிம்பள் மனசுக்குள்ளே நினைக்கிற காரியம் கண்ணுக்கு முன்னாலே நடத்துறாங்கோ. இந்த தாய்க்கு மேல தலைக்கு மேலே தடவிக்கிறாங்கோ. இந்த தைலமே கை மேலே கைட்டிக்கிறாங்கோ. நிறுத்தியா? அப்போ அப்படி விட்டானா பாடே முஞ்சி சாயிட்டான். ஏன் அப்படி எல்லாம் பொய் சொல்லி ஊரை ஏமாத்துற?
வயிற்றுக்கு இல்லைன்னா எங்கேயா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது? இது ஒரு குழப்பா? மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. அரே படை மூஞ்சி சைத்தான், நம்மளே காலி பண்ண சொல்றாங்கோ. காலி பண்ண சொல்லையா, பிள்ளையார் பண்ண சொல்றோம். மூஞ்ச பாரு. பாக்குறாங்கயா. அரே நம்மள என்னங்கயா நினைச்சுக்கிறாங்கோ? ஆண்டவனுக்கு கைக்கு மேலே வர போற சாதம் வாங்கிட்டு வந்தாங்கயா. அந்த சாதம் கீ காட்டி செத்வனவனுக்கு உசுறு உண்டாக்குறாங்க. யோ போது நிறுத்தியா. இதுக்கெல்லாம் ஏமாறதுக்கு வேற ஊரை பாரியா. செத்தவங்களை பிழைக்க வச்சிருவாராம்ல, பெரிய சித்தர் இவரு. யோ முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லி பாக்கலாம். சொல்றாங்கயா, மாதவிக்கு தம்பியா? சரியா, மாதவிக்கு தம்பி. சரியா, என் பேர் என்ன? அரே துமாரா நாம் சேது. சேது சரி, என் பேரை சொல்லிட்டேன். எங்க அப்பன் பேரு என்னன்னு சொல்லி பாக்கலாம். அரே ஒப்பனுக்கு பாச்சா அப்பன் கி பேர் கேக்குறாங்கோயா. சொல்றாங்கோயா அப்பன் கி பேர். என்ன முழிக்கிற? யா அல்லாஹ், யா ஹுதா, யா ரஹீம், யா ரஹீம். யாரும் ரஹீம் இல்லையா? பேர சொல்லி என்னக்கா என்ன ரஹீம்ங்கிற? சொல்றாங்கோயா. சொல்லியா? சொல்றாங்கோயா. சொல்லியா என்ன? சொக்கா 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 சொக்கா. பரவாயில்லையே, எங்க அப்பன் பேரு சொக்கந்தா. ஐயா இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியுது? அரே கைக்கு மேல இருக்கிற மைக்கே பார்த்து சொல்றாங்கோயா. என்னையா உளர்ற? ஏயா இப்படி திணறாங்கோ? யோ உங்க ஆட்சி சமாச்சாரம் நமக்கு மாறுங்கயா, வேணும்னா கேளுங்கயா. சொல்லியா சொல்லியா? சொல்றாங்கோயா. நிம்பள் இன்னைக்கு போறாங்கோயா, நாளைக்கு வராங்கோயா, போறாங்கோயா. வாயை மூடாதே தம்பி, வா என்னை நம்பி, இல்லைன்னா எண்ணி போடுவே கம்பி. தம்பி இந்த தாயத்தை கட்டினா எந்த ஆபத்தும் உண்மையிலே எனக்கு வராதுல்ல. நிம்பள் தலைக்கு மேலே அடிக்கிறாங்கோயா, ஆபத்து வரதில்லைன்னு சொல்றாங்க. ஈக்கி மேலே பட்டைய தாய்த்து நம்ம ஊட்டி மேலே இருக்கிறாங்கோ. அந்த தாயத்தை நிம்பள் கை மேலே கட்டிட்டா நிம்பள் தாயத்தை எவனும் கரைக்கிறான் இல்ல, நம்மள் தான் கரப்பான். நம்மளை நம்பி வந்தா கொடுப்பான். அப்படின்னா வாயா போ. நிம்பள் முன்னே போறான், நம்மள் பின்னே வரான். சரியா? ஜாவ் ஜாவ். आइए 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 भाई, हमारा भाई किधर है? अरे भाई, अरे आयरम தாயத்து தர்றேன்னு கூட்டிட்டு வந்து 1000 தேடுற. அரே நிம்பல்க்கு 1000 தர தேடுறாங்கோயா. 1000 அரே 1000 இதோ இருக்கே சிங்கார். கண்ணாயிரம். கண்ணு மட்டும் 1000 இல்லடா, கையும் 1000 தான். 5000 நிறைய தர்றோம். அண்ணே தாயத்து கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா ஓடியாந்துருக்கான் தெரியுமா? தாயத்து கட்டினா தாங்குற உடம்பு தான். நீங்க உடம்பெல்லாம் தாயத்து கட்டுங்க, நான் உள்ள போய் மேல பூசறது தைலம் எடுத்துட்டு வரேன். இங்கே இருடா, இங்கே இரு. நெஞ்சில் புறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி. நெஞ்சில் புறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி. உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும், உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திரிபாரடி கிளியே, செப்பித்திரிபாரடி கிளியே, செய்வதறியாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும், அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்திற்கொண்டாரடி கிளியே, உச்சத்திற்கொண்டாரடி கிளியே, உமை ஜனங்களடி கிளியே. நெஞ்சில்
உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திரிபாரடி கிளியே செப்பித்திரிபாரடி கிளியே செய்வதறியாரடி கிளியே நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்திற்கொண்டாரடி கிளியே உச்சத்திற்கொண்டாரடி கிளியே உமை ஜனங்களடி கிளியே நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி.